அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் வீட்டின் வடக்கு பகுதியான குபேர திசை பற்றி பார்க்க போகிறோம். இது வாஸ்து பற்றிய பதிவு. இந்த வடக்கு திசையை குபேரன் ஆட்சி செய்வதனால் குபேர திசையாகும். இந்த வடக்கு திசை ஒரு சுபமான நல்ல திசையாகும், அதாவது சுபத்தன்மையுள்ள இடம். வடக்கு திசையில் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகம் உண்டு. வடக்கு திசையானது நல்லபடியாக அமைந்தால் பொருளாதாரம் வளம் பெற்று செல்வ வளத்துடன் வாழலாம். இந்த வடக்கு திசையில் என்னென்ன வைக்கக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். வடக்கு திசையான குபேர திசையில் இடவசதி இருக்க வேண்டும், அதாவது கொஞ்சமாட்டு கேப் இருக்கணும். அந்த வடக்கு திசையில் சமையலறை அமைக்கக்கூடாது, ஜன்னல்கள் இருக்க வேண்டும். அந்த வீட்டின் வடக்கு பகுதியில் கண்டிப்பாக ஜன்னல்கள் அமைக்க வேண்டும். வடக்கு திசை சுபத்தன்மை உள்ளதால் அசுத்தமாக வைக்கக்கூடாது. பொதுவாக அந்த வடக்கு திசை ஒரு சுபத்தன்மை உள்ள இடம், அதனால் அங்கே குப்பைகளை போடக்கூடாது, அசுத்தமாக வைக்கக்கூடாது, எப்பவும் நீட்டாக வச்சுக்கணும். வடக்கு பகுதி அல்லது வடக்கு திசையில் கொஞ்சம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமாக வைத்துக்கொண்டால் மிகவும் நல்லது. வடக்கு திசையை அசுத்தமாக வைத்திருத்தல், சமையலறை வைத்தல், குப்பைகளை கொட்டுதல், காற்றோட்டம் இல்லாமல் இருத்தல், வடக்கு பகுதி போதுமான இடம் இல்லாமல் இருத்தல் போன்றவை வடக்கு பகுதியில் நாம் செய்யும் வாஸ்து குற்றமாகும். இந்த வடக்கு திசையில் வாஸ்து குற்றம் இருந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வடக்கு திசையில் புதன் மற்றும் குபேரன் ஆதிக்கம் அதிகம் உண்டு. எனவே இந்த வடக்கு திசையில் வாஸ்து குற்றம் இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. வீட்டில் பொருளாதாரம் அடி வாங்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. கடன் தொல்லை இருக்கும். குடும்பத்தில் வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். பொதுவாக இந்த வடக்கு திசையில் வாஸ்து குற்றம் இருந்தால் பொருளாதாரம் முக்கியமாக பாதிக்கப்படும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இது வாஸ்து பற்றிய தகவலாகும். பொதுவாக வாஸ்து குறைபாடு இருந்தால் ஜாதகம் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம். ஒருவரது சுய ஜாதகமே அவருக்கு 100% பலனளிக்கும். இந்த தகவலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.